அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. நாம் புறக்கணிக்கப்படும் போதும் குறைவாக மதிப்பிடப்படும் போதும் நம் இதயம் உடைகிறது. தேவன் காலத்தால் அழியாத உண்மையை ஏசாயா 43 அதிகாரம் 4 சொல்லுகிறார். நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய். தேவனின் இந்த வல்லமையான வார்த்தை உங்கள் இதயத்தின் ஆழத்தில் பதியட்டும். பிரபஞ்சத்தின் சிருஷ்டி கர்த்தா உங்களை ஆழமாக நேசிக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துவார். இது அங்கீகாரத்தை துரத்துவது பற்றியது அல்ல. இது நாம் அவரது மகிமையை பிரதிபலிக்கும் வாழ்க்கையை வாழ்வது பற்றியது. தேவனை கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனம் பண்ணுவார். இன்று உங்கள் வார்த்தைகளும் செயல்களும் அவருடைய கிருபைக்கு ஒரு ஜீவ சாட்சியாக மாறட்டும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வழங்கிய தகுதிக்கும் கனத்திற்கும் நன்றி. உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகையில் உமது கிருபையில் எங்களை உயர்த்தும். எல்லாவற்றிலும் உம்மை கனம் பண்ணவும் உமது நாம மகிமைக்கான வாழ்க்கை வாழவும் உதவி அருளும். உமது பிரசன்னம் எங்களை எப்பொழுதும் வழிநடத்தட்டும். ஆமேன். நீங்கள் கர்த்தரின் பார்வையில் விலையேற பெற்றவர்கள், நித்திய அன்பால் நேசிக்கப்படுபவர்கள். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை உங்கள் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களை ஊக்குவிக்க உங்களை தேவன் எவ்வாறு உயர்த்தி பயன்படுத்துகிறார் என்பதை பாருங்கள்.